அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தர்ம ரக்ஷண சமிதி சார்பில் ராமாயண ஜப வேள்வி பல்வேறு ஆலயங்களில் நடந்து வந்தது. இந்த ராமாயண ஜப வேள்வியின் நிறைவு நிகழ்ச்சியானது குழுத்திரை செங்கன்மூலை அருள்மிகு ஜலதுர்கா ஸ்ரீதர்மசாஸ்தா ஆலய வளாகத்தில் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை இன்று நாம் தரிசிக்கலாம். ராமர் பட்டாபிஷேகத்தையும் நிறைவு நிகழ்வுகளையும் நாம் ராமர் பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு முன்னதாக மக்கள் உடல் நலம் காப்பதற்காக தன்வந்திரி ஹோமம் நடத்தப்பட்டது. உலகத்தில் நோய்கள் நீங்கி சுபிக்ஷம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தன்வந்திரி ஹோமம் இங்கு நடத்தப்பட்டது. தன்வந்திரி ஹோமம் நடக்கும் வேளையில் வெளியே மழை கொட்டென்று கொட்டியது. இந்த சத்தத்தை தான் நீங்கள் பின்னணியில் கேட்கின்றீர்கள். नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये स्वाहा। ओम श्री 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 नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये स्वाहा। नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये स्वाहा। ओम श्री नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये स्वाहा। ओम श्री नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये स्वाहा। ओम श्री नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये स्वाहा। पुरुषाय विद्महे अमृतकलशगन्धाय धीमहि तन्नो तन्वन्त्री प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे अमृतकलशगन्धाय धीमहि तन्नो तन्वन्त्री प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे अमृतकलशगन्धाय धीमहि तन्नो तन्वन्त्री प्रचोदयात्। ओम तत्पुरुषाय विद्महे अमृतकलशगन्धाय धीमहि तन्नो तन्वन्त्री प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे अमृतकलशगन्धाय धीमहि तन्नो तन्वन्त्री प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे अमृतकलशगन्धाय धीमहि तन्नो तन्वन्त्री प्रचोदयात् स्वाहा। ओम तत्पुरुषाय विद्महे अमृतकलशगन्धाय धीमहि तन्नो तन्वन्त्री प्रचोदयात् स्वाहा। ओम यज्ञपतये स्वस्तिरस्तुतः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं तन्नो अस्तु विपदे संसदुष्पदे। ओम शान्ति शान्ति शान्ति। तस्मात् यज्ञात् तत्त्वतः सम्प्रतं वृषदाज्यं पशुकं सागं चक्रे वायव्यान् आरण्यान् राम्याक्षये। तस्मात् यज्ञात् सर्वभूतः वृषशामानि चक्रिरे चन्दाहुंसि चक्रिरे। तस्मात् यजोस्तस्मात् अजायत तस्मादस्त्वा अजायन्त शोभया ततः काभोगचक्रिरे। तस्मात् जात अजावयः यत्पुरुषं गददग
சார்பாக நடைபெறுகின்ற ராமாயண ஞானங்கள் மிக நிறைவாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வரவேற்க இறையுலகை பெறுவதற்காக இந்த வேள்வியை நடத்துகின்றோம். ராமாயணம் நடந்து வரல, இதை மக்கள் திருப்பி திருப்பி படிக்கின்ற போது வாழ்க்கை நிலைத்தமைப்படுத்த முடிகின்றது. நம்முடைய லட்சியம் என்னன்னா, கற்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதை ஞானிகளும் ரிஷிகளும் வரைய பவித்திரமான செய்திகளை மறந்து விட்டார்கள், வேதங்களை மறந்து விட்டார்கள், எல்லாவற்றையும் மறந்து இழந்து வாழ்கிறார்கள். மறந்ததை ஞாபகப்படுத்த வேண்டும். கன்னியாகுமரிக்காக தவம் செய்யும் போது அவருக்கு கிடைத்த ஞானம், இந்த தேசத்து மக்கள், பாரத தேசத்து மக்கள் மறந்ததை ஞாபகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகுதான் பயணம் ஆரம்பித்தார். மறந்ததை ஞாபகப்படுத்துவதுதான் நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் நமக்கு இப்போது செய்து கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாதா அமிர்தானந்தமயி மடம் பிரம்மஸ்ரீ பிரசன்ன அமிர்த சைதன்யானந்தா அவர்களின் சொற்பொழிவு. இந்த ஒரு யஜ்ஞத்தில் இந்த கோவில் என்று சொல்லக்கூடிய உலகையே அச்சுறுத்தி உலகை ஆட்கொண்டிருக்கும் இந்த கொடிய ஒரு தொற்று நோய் உள்ள காலத்திலும் நாம் இந்த விழாவினை, இந்த யஜ்ஞத்தில் வழிபாட்டிலாம் பங்கெடுக்கிறோம்னா அது கனவான தெரியல. ஏன்னா என்னுடைய முதல்கள் சம்பிரதாய பிரகாரம் தாமதமா அதை சொல்லி மன்னிக்கணும். அதுக்காக இந்த சபையினர் நடத்துறவங்க பெரியவங்களா அனைவரும் எழுந்து நின்று அது ஒரு மரியாதை துறவிங்கிறதுனால நிச்சயம் அதுக்காக நான் மன உண்மை நமக்கு மனசாட்சியே இருக்கு. ஏன்னா எல்லாரும் இவ்வளவு நேரம் ரொம்ப தூரத்திலே வாழ்ந்துருக்குது. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கமும், அந்த ஒரு துறவரத்துக்கோ இல்லை அந்த ஒரு குரு சம்பிரதாயத்துக்கு நீங்க கொடுத்த மரியாதையை தெரிவித்துட்டு என்னுடைய சந்தோஷத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இன்றைய தினம் வெளியுலகில் எப்படி இருக்கு? வெளிநாட்டில் குடும்பங்களே இல்லை, குடும்ப அமைப்பே கிடையாது. எத்தனையோ கிட்டத்தட்ட 20-25 லட்சம் பேர் மத இட வங்கிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ கோடி பேருக்கு குடும்ப அமைப்பு கிடையாது. அப்ப நமக்கு இந்த ஸ்ரீராமர் அவதார மூர்த்தியா நமக்கு என்ன உணர்த்தாரு? அவர் பெரிய ராஜனா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். தந்தையை வணங்கிய தசரத ராமனாவும், தாயை தெய்வம் என்ற கௌசல்யா ராமனாவும், இப்படி எவ்வளவு ராமர் பலவிதமாக பிரதிபலிக்கிறார்.
என்ன வந்து ஒரு குடும்பத்துல வருது. அவங்க அப்பா வந்து அவங்க குழந்தை இல்லாம நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அந்த இந்த உத்தரகாண்டேஸ்வரி யாகம் குழந்தை பேருக்காக யாகம் பண்றாங்கன்னா தெரியும். ஒரு குடும்ப அமைப்பு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லாத்துலையும். முனிவர்களோ தவமணி சிரேஷ்டர்களோ அல்லது பெரிய சாதுகளோ மகான்களோ ஆன்மீகவாதிகளோ அரசியல்வாதிகளோ விஞ்ஞானிகளோ விஞ்ஞானி யாரா இருந்தாலும் குடும்பம் முறையெல்லாம் வர முடியாது அல்லவா? ஆகையினால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் நீங்க வந்துட்டீங்கன்றதுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு உலகளாவிய அளவுல எப்படியோ போயிட்டு இருக்கு. குடும்பங்கள்லாம் செதறி போயிடுச்சு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க eat, drink and be merry, happy go lucky. அதாவது born free, living free. அப்படியே சும்மா இருந்து அப்படியே வாழ்ந்தா போறோம். பேருக்கு மட்டும் உடை உடுத்தி மனிதர்களாக தோற்றம் அளிக்கக்கூடிய எவ்வளவு பேர் அவங்க இஷ்டத்துக்கு வாழணும், அவ்வளவுதான். யாருக்கும் கட்டுப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, குழந்தைகள் பெற்றோருக்கோ, பெற்றோர் குழந்தைகளுக்கோ அப்படி ஒரு இதே இல்லை அமைப்பு. அதனால் இந்த கோவிட் காலத்துல இன்னும் நம்பிக்கை என்பது மிகவும் குறைந்து விட்டது. தன்னம்பிக்கையே இல்லை, தெய்வ நம்பிக்கை ரொம்ப குறைந்து போயிடுது. எங்க வெளிநாட்டு நமக்கு இன்னைக்கு இருக்க கொடாதக்கூடிய மக்கள், நம்ம இந்து மக்கள், நம்ம ரத்தத்திலையும் சுவாசத்திலையும் உணர்வையும் இருக்கு. ஸ்ரீராமன் ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம உள்ள இருக்கிறதுனால நம்மள அறியாம அந்த பாகியம் வந்து கிடைக்குது. நம்ம இங்க வரும் சொல்லுவாங்கல்ல, மழைக்காக நான் இந்த படிப்புல போய் படித்ததில்லை, மழைக்காக ஒதுங்கி இருக்கேன். அப்ப கேட்ட அறிவு தான் ஞானம்ன்ற மாதிரி நம்ம முன்னோர்கள், நம்ம பெற்றோர்கள், பெரியவர்கள்லாம் செஞ்ச ஒரு இது நம்ம இன்றைக்கு இங்க இருக்கிறோம். சத்தியம். ஏன்னா அவங்க நல்லா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரே கேள்வி, உலகளாவிய கேள்வி, நீ நன்றாக வாழ முடியுமா? ஆங்கிலத்திலே கேட்காங்க, லைஃப் இஸ் டு பி லிவ்ட் வெல். வாழ்க்கை வாழ்வதற்கு, நன்றாக வாழ்வதற்கு, சும்மா ஏனோ தானோ நல்ல. இப்ப நல்லா வாழணும், எப்படி வாழணும்? எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கான்செப்ட் சொல்லக்கூடிய நிறைய கருத்துக்கள் இருந்தது. கொரோனா வரத்துக்கு முன்ன நிறைய பணம் இருக்கணும், பேங்க்ல நிறைஞ்சு இருக்கணும், நல்ல ஒரு கார் இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும், அழகான குழந்தைகள், குடும்பம் இருக்கணும், நல்ல வீடு வேணும். அப்ப ஏதாவது நல்ல மெடிக்கல் பேக்கேஜ், ஏதாவது ஒரு லட்சணம், நல்ல உணவு. ஆனா இப்ப எதுவுமே யாரையுமே ஹெல்ப் பண்ண, உதவி பண்ற அளவுக்கு நிறைய பேர் பார்க்கணும். நம்ம மாவட்டத்திலே 1000-2000 கோடிக்கு மேல சொத்து உள்ளவங்க அரசியல பெரும்பங்கு வகிச்சோம்னா ஒரு மூலே வார்த்தை காண போயிட்டாங்க. நம்ம யாரையுமே தனிப்பட்ட முறையிலோ அல்லது அரசியலையுமே நம்ம பேச வரல. ஆனா உண்மைதான், சத்தியம். அவங்களால அந்த 1000-2000 கோடி பணத்தை கொண்டு அவங்களோட இது வாழ்க்கை நீட்டிக்கப்படவில்லை, அல்லது அவங்களால் அந்த தக்க வைக்க முடியவில்லை உடல்நலத்தை. அதுக்காக பணம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்ல வரல. இப்ப நம்ம இந்த வழிபாடுகள் மூலமாக எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும். கோயில்களோ ஆசிரமங்கள் போறதுனால, அந்த காற்றை சுவாசிக்கிறதுனால இந்த தன்னலமற்ற காற்று இருக்கு நம்ம மனசுல. நாமத்தை சொல்லும் போது ஸ்ரீராமனை மனதில தியானம் பண்ணி சொன்னா, பொருளை உணர்ந்து சொன்னா அருள் அதிகமாக இருக்கும். காத்திருக்கும் வசதி. ஓம் அயோத்திக்கு அரசே நமக. ஓம் அருந்தவத்தின் பயனே நமக. ஓம் அச்சுதானந்த கோவிந்தா நமக. ஓம் அழகிலா விளையாட்டு உடையா நமக. ஓம் அபயம் அளிக்கும் விரதா நமக. ஓம் அறத்தின் நாயகனே நமக. ஓம் மன்மதம் இதயம் உறைவாய் நமக. ஓம் அழகிய திருமுகத்தாய் நமக. ஓம் அழகிலா ஆற்றல் படைத்தாய் நமக. ஓம் காப்பாய் நமக. ஓம்
ஓம் அன்ப அற்புதநாமே நமः. ஓம் அஞ்ஞான இருவருக்கும் அறிவு கடலே நமः. ஓம் அழகோடு பேசும் குணநிதியே நமः. ஓம் அன்பிலே இணைந்த ஆளுமே. ஓம் மூடி முதல்வா நமः. ஓம் எழில்நாயகனே நமः. ஓம் ஏழுநடையுடை வேந்தனே நமः. ஓம் ஏழு மரா மரங்களை உழைத்தவனே நமः. ஓம் ஏகமன பிரியோனே நமः. ஓம் ஏகபத்தினி விரதனே நமः. ஓம் அணிவுடன் தோய் நமः. ஓம் ஒப்பியாவொழியே நமः. ஓம் ஓங்கார தத்துவனே நமः. ஓம் ஓஷதநாம ஸ்வரூபனே நமः. ஓம் சுரேஸ்வரா நமः. ஓம் பகவதனுக்கு ஸ்ரீ வடுதாய நமः. ஓம் சூரனை ஒளிதாய நமः. ஓம் காமோடி ரூபனே நமः. ஓம் காமஹரிபரனே நமः. ஓம் காருண்யமூர்த்தியே நமः. ஓம் காலமெல்லாம் நிலைத்திருக்கும் கருப்பொருளே நமः. ஓம் காசி முக்திக்கு சத்தம் இங்கே மட்டும்தான் கேட்குது. அங்கே எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் ஒரு தடவை சத்தம் போட சொல்லுவோம். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இப்போ நாம முக்கியமான நிகழ்வு வந்திருக்கிறோம். பட்டாபிஷேகம். எல்லோரும் நந்தி கிராமல நாம் இருக்கிறதாக நினைப்போம். எல்லோரும் கண்களை மூட வேண்டும். குழந்தைகள் கண்டிப்பாக பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாது. நான் கண்களை திறக்க சொல்லும் வரை யாரும் பேசக்கூடாது. கண்களையும் திறக்கக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடலாம். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி 14 வருடங்கள் வனவாசம் முடியும் தருவாயில் ராவணனை வதம் செய்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தனக்கு யுத்தத்திலே பேருதவியாக இருந்த வானர வீரர்களிடம் விடைபெற்று அயோத்தி திரும்ப முற்படும் போது விபீஷணன் மற்றும் வானர வீரர்கள் எல்லாம் ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்தை காண அவனோடு இருப்பதாகவும் தர்மமே வடிவாக கொண்ட ஸ்ரீராமனை ஈன்ற அன்னை கௌசல்யா தேவியை காண வேண்டும் என்றும் விரும்புவதாக வேண்டினார்கள். ராமனும் அவர்களையும் புஷ்பக விமானத்தில் ஏறும்படி சொல்ல புஷ்பக விமானம் இன்னும் அகலமாக வளர்ந்து அனைவருக்கும் இடமளித்தது. வழியில் ஸ்ரீராமன் வனவாசத்தின் போது தங்கிய இடங்கள், ரிஷி முனிவர்களின் ஆசிரமங்கள் மற்றும் நடந்த சம்பவங்களை எல்லாம் சீதைக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகிறார். இப்போது விமானம் கிஷ்கிந்தைக்கு அருகில் வருகிறது. உடனே சீதை வானர வீரர்களின் மனைவிமார்களையும் அயோத்திக்கு அழைத்து செல்வோம் என்று கூற விமானம் தரையிறங்கி வானர பெண்களையும் ஏற்றிக் கொண்டு நந்திகிராம் நோக்கி வருவதை பார்க்கிறோம். பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வருவதை அன்மன் மூலமாக அறிந்த பரதன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அயோத்தி நகரம் மீண்டும் பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறார். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வேலை செய்வதை பார்க்கிறோம். சாலைகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. வீதிகள் எங்கும் மலர் மாலைகளால் தோரணங்கள் கட்டி அலங்கரிப்பதை பார்க்கிறோம். தெருக்கள் எல்லாம் தண்ணீர் கழித்து சுத்தம் செய்து கோலங்கள் போட்டு தீபங்களால் ஒளி வீசுவதை பார்க்கிறோம். ராமனை வரவேற்க மக்கள் எல்லாம் நந்திகிராமில் வந்து
தலை மீது ராமனுடைய பாதுகைகளை சுமந்து நிற்பதை பார்க்கிறோம். பரதன் அண்ணன் எப்போது வருவார் என்ற ஏக்கத்தோடு அனுமனை பார்க்க, அனுமன் தூரத்திலே வருகின்ற புஷ்பக விமானத்தை காட்டி அதோ பிரபு ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார் என்று சொல்லி துதிக்கிறார். மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். புஷ்பக விமானம் பக்கத்திலே வர வர ஸ்ரீராமனுடைய அந்த அழகான முகம் நமக்கு தெரிகிறது. 1000 தாமரை இதழ்களை சேர்த்து வைத்தால் போன்ற அந்த அழகான முகத்தை கண்டதும் எல்லோரும் தரையிலே விழுந்து வணங்குவதை பார்க்கிறோம். பரதன் ஓடிச் சென்று தலை மீது வைத்திருந்த பாதுகைகளை ஸ்ரீராமனுடைய கால்களிலே அணிவிக்கிறான். சாஸ்திரமாக தரையிலே விழுந்து வணங்குகிறான் பரதன். ஸ்ரீராமனும் தம்பியை கட்டி அணைத்து மார்போடு தழுவி முதுகிலே தடவி கொடுக்கிறார். பிறகு அன்னைகளான கௌசல்யா தேவி மற்றும் கைகேயி, சுபத்திரை ஆகியோரின் கால்களிலே விழுந்து வணங்குகிறார் ராமன். புலவர் வசிஷ்டர் மற்றும் அமைச்சர்களையும் வணங்குகிறார். வந்திருந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து விவேகனன், சுக்ரீவன், வானரங்கள் மற்றும் அவர்தம் மனைவிமார்களையும் அறிமுகம் செய்கிறார். வானரங்கள் எல்லோரும் வேண்டிய உருவங்களை எடுக்கும் வல்லவர்கள் ஆதலால் அனைவரும் மனித உருவிலே வந்திருப்பதை பார்க்கிறோம். இப்போது எல்லோரும் அயோத்தி நோக்கி செல்வதை பார்க்கிறோம். சுக்ரீவன் விபீஷணன் கவரி வீச, அனுமன் வெளிப்பட்ட குடை பிடிக்க, அங்கதன் உடைவாள் வீசி பாதுகாப்பாக வருவதை பார்க்கிறோம். அன்னை சீதாதேவி வனவாசத்தின் போது சேகரித்த புண்ணிய தீர்த்தம் அமர்ந்தத்திலே சுமந்து வருவதை பார்க்கிறோம். கவிகள் எல்லாம் கவி பாட, முனிவர்கள் எல்லாம் வேதங்களை போத, வேளங்கள் இசைக்கருவிகள் முழங்க, மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக ஆடி பாடுவதை பார்க்கிறோம். கூட்டத்திலே ராமன் நட்சத்திரங்களுக்கு இடையில் ஒளிரும் நிலவை போல காட்சியளிக்கிறார். நகரமே ஓலா கல்லமாக விளங்குகிறது. வசிஷ்டர் பட்டாபிஷேகத்திற்கான நல்ல முகூர்த்த நேரம் குறிக்கிறார். ராமனுடைய ஜடாமுடி மடிக்கப்படுகிறது. 4 திசைகளிலிருந்தும் புனித நீர் கொண்டு வரப்படுகிறது. அந்த நீரால் ராமனை நீராட்டினார்கள். புதிய பட்டு ஆடைகள், வெளிக்கின்ற அணிகலன்கள் எல்லாம் அணிவிக்கப்படுகிறது. மிகவும் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் ராமன் அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். இப்போது நாம் கண்களை திறந்து பார்க்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திர
ராமச்சந்திரமூர்த்தியே எல்லாரும் கேட்க சொல்லுங்க. எல்லாரும் கேட்க சொல்றோம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே நாங்கள் இந்த ராமாயண ஞானவேலியை ராமாயண ஞானவேலியை ஆடி மாதம் முழுவதும் மிக சிறப்பாக பக்தியுடன் செய்திருக்கிறோம். இந்த வேலையை கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களும் எல்லா வளங்களையும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் கல்வி கற்று மிக சிறப்பான பதவிகளை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் வீட்டில் உள்ள வயதான பெரியவர்கள் நோயின்றி நீண்ட காலம் எங்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். எங்கள் நாட்டில் காலம் தவறாது மழை பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் இனி பிறக்கக்கூடாது. பிறந்தால் எந்த காலத்திலும் எந்த பிறவியிலும் எத்தனை பிறகு எடுத்தாலும் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம். ராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம், நல்ல சந்திரனுக்கு சுப மங்களம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய மங்களம், சுப மங்களம்.